தேவனை போன்றவனாய் அவருக்குரிய எல்லா மகிமைக்கு அடுத்த தேவனுக்குரிய எல்லா தீவிர நிலைகளுக்கு அடுத்த ஒருவனாய் ஆதாம் உண்டாக்கப்பட்டான். Adam was created very specially, very carefully, that he was created like unto God. He was a little God. He was said to be a part of the Godhead, like the very divine nature of the Lord God. உண்டாக்கப்பட்ட இவன் மனிதன் என்று தேவன் சொல்கிறார். Once he was created, God called and named him as man. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின்படி தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியிலே உண்டாக்கினார் வாசிக்கிறோம். According to Genesis 2 verse 7, the word says that the Lord God formed a man. வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணிலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். ஆக தேவனால் ஏதேன் தோட்டத்திற்கு வெளியே உண்டாக்கப்பட்ட இவன் மனுஷன் என்று தேவன் சொல்கிறார். This first man created by the Lord God outside of the Garden of Eden, God and identify him as man. மனிதன் என்றால் மகிழ்ச்சி நிறைந்தவன் என்று பொருளாய் இருக்கிறது. The term man gives the meaning that a person filled with joy, a joyful person. மனிதன் மகிழ்ச்சி நிறைந்தவனாய் இருந்தபடியாலே அவனுக்கு ஆதாம் என்று தேவன் பெயர் சூட்டினார். Man who is a joyful being, joyful creature, then he called his name as Adam. ஆதாம் என்றால் சிவப்பு நிறமான மனிதன் அல்லது செம்மண் நிறமான மனிதன் என்று பொருள். Adam means a red colored man, red soiled man. தேவனாகிய நம் தந்தை வெண்மையும் சிவப்புமானவர் என்று வாசித்திருக்கிறோம். We have read in the word of God that our Lord God is as white and rose of Sharon. ஆகினால் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட மகிழ்ச்சியுடைய ஒரு மனிதன் அவனும் செந்நிறமானவனாய் அல்லது சிவப்பு நிறமானவனாய் அவன் உண்டாக்கப்பட்டான். Our Lord's when it is described about our Lord God, he is a Lord God with a red and white in color. So that's the same color he created the man also in red in color. வேத வரலாற்றின்படியாய் நோவாவின் 2வது மகன் வரைக்கும் உள்ள அத்தனை மனிதர்களும் செந்நிறமானவர்களாய் இருந்தார் என்று அறிய முடிகிறது. When we read in the Bible history, until the time of the second son of Noah, all the people who were created were red in color. என்றால் சிவப்பு நிறமானவர்களாய் இருந்தார்கள். They were all in red in color. காம் என்ற மனிதன் பாவம் செய்தபடியினாலே அந்த பாவம் என்ன என்பதை நீங்கள் அறிந்துள்ளாய் இருக்கிறீர்கள். You know about the sin of Cam, the second son of Noah. அவன் பாவம் செய்தபடியால் கருப்பு நிறமானவனாய் அவன் அந்த காம் கானானியனாக மாறினான். Because of his sin, the red colored Cam became black in color, and they were the Canaanites. இவனுடைய வாசஸ்தலம் சினேயா தேசமும் பின்பு பாபிலோனிய மார்க்கத்தமைந்தவர்களாய் ஏற்பட்டது. His location was the country of Sinai, and they were located in the cities of Babylonia. இவ்விதமாகவே காமின் சந்ததி ஆப்பிரிக்கா கண்டத்தில் பரவினபடியினாலே அவர்கள் அனைவரும் தன் தகப்பனாய காமை போல கருப்பு நிறமுடைய மனுஷனாக மாறி போனார்கள். This is how the generations of the Cam were spreaded over the place of Africa, and all the people who were living in the Africa are black in color. ஆனவன் இப்பொழுது நாம் சிவப்பு நிறமான ஆதாமிடம் கடந்து வருவோம். Now let us turn our attention to this red colored Adam. தேவனால் மிகவும் அன்பு கூறப்பட்ட ஆதாம் ஏவாள் இவர்களிடமாய் அனுதினமும் வந்து உறவாடி உலாவிக் கொண்டிருந்து தன் அன்பை வெளிப்படுத்தி மூவருமாக மகிழ்ச்சி நிறைந்தவளாய் ஏதேன் தோட்டத்தில் பகலில் மாலை நேரம் என்ற குளிர்ச்சான வேளையிலே உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். In the Garden of Eden, in the cool of the day, which will be likely evening time, our God the Father
And the first man Adam and the first woman Eve, those who were red in color, were always happily indwelt and they have a good relationship in the Garden of Eden every day. நாம் நேற்று தினம் தியானம் செய்தபடி இவன் பாவம் செய்தபடியால் சர்ப்பத்தின் வஞ்சகத்தினாலே ஆதாம் ஏவாள் பாவம் செய்தபடியால் இப்பொழுது அந்த ஏதேன் தோட்டத்தை ஒரு நியாய விசாரிப்பின் பகுதியாக மாறி போனது. Because of the sin by the deception of Satan, the place which God used to be dwell in the Garden of Eden was turned into the place of judgment, judging Adam and Eve. சீயோனானது மகிழ்ச்சி நிறைந்த நகரமாகவும் அது மகாராஜாவின் அழகு வாய்ந்த நகரமாகவும் இருந்தது. இப்பொழுது அந்த நகரத்தின் ஒரு பகுதி நரகமாக மாறி போனது என்பதை அறிந்தோம். As we know, the Zion, which was the very most happiest place, which was the city of the most high God, that place, because of the sin of Cherub, that was turned as the one part of Zion was deported to be the lake of fire. கேரூபும் அவனை சார்ந்தவர்களும் சர்ப்பங்களாக அல்லது சாத்தானாக அங்கிருந்து புறம்பாக்கப்பட்டு பூமியிலே பாதாளத்தில் தள்ளப்பட்டார்கள் என்று அறிந்தோம். We understood that the devil, the cherub, and the angels belong to the Satan. The cherub were thrown out by the Lord as dragons, and they were pushed out to the earth. அவன் பூமியிலே அலைகின்றவனாய் பாதாளத்தில் இருளில் வாதிக்கப்படுகின்றவனாய் போனான். He became a roaming person around the earth, and he was ready to be tormented in the lake of fire. அதை போலவே ஆதாம் ஏவாள் இவர்கள் ஏதேன் தோட்டத்திலே பாவம் செய்து பிதாவாய தேவனை துக்கப்படுத்தினபடியினால் ஏதேன் தோட்டத்தில் இவர்களுக்கு நியாய விசாரிப்பு உண்டாகி அந்த நியாய விசாரிப்பின் மூலமாக இவர்களுக்கு தோல் உடையை உடுத்தி ஏதேன் தோட்டத்திற்கு வெளியே புறம்பாக அனுப்பப்பட்டு அதை விரட்டப்பட்டார்கள். As how the judgment came upon the cherub, the very same way the judgment was given unto Adam and Eve. Once Adam and Eve committed the sin against the Lord God was compelled to give judgment over this Adam and Eve, and the place of God to dwell, the very happiest place in the world was the Garden of Eden. The Lord was compelled to throw away Adam and Eve and gave them the clothings of the skin of the animal to be their dress and send them away from the Garden of Eden.